கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் மதுரையில் முருகபக்தர் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. மதுரையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சார்? அதாவது மதுரையில் இந்த மாநாடு என்பது ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மக்களுக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு கலவர திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்பதை மதுரை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவங்க சொல்லக்கூடிய பொய்கள், அதாவது முருகன் மலையை சிக்கந்தர் தர்காவா சிக்கந்தர் மலைன்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன பொய்களை மக்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி யாருமே சொல்லலை. யார் தமிழ்நாடு அரசோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளோ யாரும் இந்த சிக்கந்தர் மலைன்னு மாற்றணும்னா எந்த கோரிக்கையும் வைக்கலை. இதை ஊடகங்களுக்கு மக்களும் தோன்றி நாங்கள் அமைதியாக இருக்கிற ஊரில் வெளியிலேருந்து சில பேர் என்ன உருவாக்க பார்க்குறாங்க, சிக்கல்களை உருவாக்க பார்க்குறாங்க, மோதலை உருவாக்க பார்க்குறாங்கன்னு மக்கள் வெளிப்படையாக ஊடகங்களில் தோன்றி சொல்லிட்டாங்க. அதனால் இவருடைய நோக்கம் பற்றி மதுரை மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால் இது மதுரையில் பெரிய தாக்கத்தை செலுத்தலாம் போகிறதில்ல. ஆனால் இந்த மாநாட்டில் பேசிய, அதாவது ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பேர் பவன் கல்யாண், அவர் ஒரு செய்தியை சொன்னார். அதாவது மதுரையை பற்றி நான் ஒரு வரலாறு சொல்ல போகிறேன்னு ஒரு வரலாறை சொன்னார். குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகள் மீனாட்சி அம்மன் இருண்டு போயிருந்ததாகவும் வெளியிலேருந்து படையெடுப்புகள் வந்ததாகவும் ஒரு கதையை சொன்னார். ஆனால் அவர் சொல்லாத கதை ஒன்று இருக்குது. அது நிறையா பேருக்கு மதுரையை பற்றி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லாத கதைன்னா ஒன்றும் கிடையாது. இந்த முருகன் மாநாட்டினுடைய தீர்மானங்களில் ரொம்ப முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து அறநிலையத்துறையை கலைத்து விட்டு இந்துக்களிடம் கோயில்களை ஒப்படைக்கணுன்ற ஒரு தீர்மானம். அப்போ இந்து அறநிலையத்துறை கலைக்கப்பட்டால் என்ன சிக்கல்கள் வரும்ன்றதுக்கு நாம் மதுரையில் நடந்த அந்த நிகழ்வை இப்போ கொஞ்சம் வரலாற்றை நோக்கி போய் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது. இது பலருக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி வைத்தியநாதர் ஐயருடைய ஒரு சிலை இருக்குது, முழு உருவ சிலை ஒன்று நிற்கும். அது யாருன்னு பல பேருக்கு தெரியாது. வைத்தியநாத ஐயர்னு தெரியும். அவர் தலைமையில் மதுரையில் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, குறிப்பாக பல்லர், பறையர், இன்னும் சொல்லப்போனால் பின்னாடி தமிழகத்தினுடைய காவல்துறை அமைச்சராக இருந்த கக்கன் போன்றவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அவர் இன்னொருத்தர் விருதுநகர்லேருந்து சண்முக நாடார்னு ஒருத்தரையும் கூப்பிட்டுட்டு போய் கோயிலுக்குள்ளே நுழையிறார். இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த கோயிலோட புனிதம் கெட்டுப்போச்சு, இந்துக்கு சனாதன தர்மம் கெட்டுப்போச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ண சொல்றதுன்னா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு. எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படின்னா, 2 முக்கியமான ஆளுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்ராம ஐயர், அப்புறம் ஆறுபாதி நடேச ஐயர்னு ஒருத்தர். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நேற்று நடந்த மாநாட்டில் இந்து முன்னணியுடைய தலைவர் தானுலிங்க நாடாரை பற்றி பெருசாக சொன்னாங்க. அதே நாடார் சமூகத்தை மீனாட்சி கோயிலில் என்ன பண்ணலை, இந்த கூட்டம் தான் அன்றைக்கி உள்ள விடலை. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுபாதி நடேச ஐயரும் அந்த வெங்கட்ராம ஐயரும் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. வர்ணாசிரம ஸ்வராஜ்ய சங்கம்னா இன்னைக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வர்ணாசிரமம்னா அது சமூகத்தில் ஒற்றுமையை உருவாக்குறது. அதில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை உருவாக்குறது தான் அந்த வர்ணாசிரமன்ற கோட்பாடு. அதனால தான் இவங்க கோயிலுக்குள்ளே போனோடனே அதை எதிர்த்து இன்னைக்கு நம்ம தானப்ப முதலி தெருன்னு மதுரைக்குள்ளே கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே என்னன்னா, மங்கள நிவாசம்னு அந்த நடேசையருடைய வீடு உண்டு. அவர் வீட்டிலே கொஞ்சம் எப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 39 இந்த கோயில் நடக்குது. 42 வரைக்கும் இவங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சன்றதுக்காக மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நாங்கள் போகவே மாட்டோம்னு சொல்லி தானப்ப முதலி தெருவில் கூட்டம் கூடி இனிமேல் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நடேசையருடைய வீடு எங்கே இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்ச்சங்க சாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெருவுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த வீட்டில் ஒரு கோயிலை உருவாக்கி அதை மீனாட்சி அம்மன் கோயிலாக இவங்க வழிபட்டாங்க. அது மட்டும் கிடையாது,
ரெண்டு பார்ப்பன பெண்கள் வந்து என்னன்னா தர்மாம்பாள்னு ஒரு அம்மாவும் பாகிரதி அம்மாள்னு 2 பேரும் கோயிலில் இவங்க நுழைஞ்சதுக்காக ஒரு கண்டன திரட்டு ஆலய நுழைவு எதிர்ப்பு பாடல்கள்னு ஒன்றையும் ஆலய பிரவேச கண்டன திரட்டுன்னு 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 6 பேர் சண்டாளர்கள் நுழைந்தார்கள் கோயிலுக்குள்ள அப்படின்னு ரொம்ப என்னன்னா இழிவுபடுத்துகிற மொழியிலே அந்த கண்டன திரட்டு அமைந்திருக்கு. அப்போ வந்து பின்னாடி இந்த இந்த ஆலய நுழைவை எதிர்த்தது எப்படி முடிவுக்கு வந்ததுன்னா, அன்றைக்கு வந்து இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய வைத்தியநாத ஐயரை இன்னைக்கு இந்த சென்னை மாகாண அரசு கைது செய்ய முயலும் பொழுது அன்னைக்கு ராஜாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா, கோயில் நுழைவு சட்டம் ஒன்று, சென்னை மாகாண கோயில் நுழைவு சட்டம் ஒன்றை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, 47 மீண்டும் அந்த சட்டம் இயற்றப்பட்டு இந்து கோயில்களுக்குள்ள எல்லாரும் போகலாம்ன்றது வந்து என்ன ஆக்கப்பட்டிருக்கு, சட்டமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது. பிற கோயில்களில் நடக்குது. இன்றைக்கி அரசியல் சட்டம் அந்த சமத்துவ உரிமையை வழங்கியிருந்தாலும் அதை எதிர்த்து நம்ம போராட்டங்கள் நடத்துகிறோம். ஒருவேளை இந்த கோயில்களில் வந்து அரசு தலையீடு செய்யவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு நாடாசமும் எவ்வளோ உயர்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியுமா? நீங்கள் இந்த யார் அந்த பவன் கல்யாண் வந்து தேவரனுடைய காலை தொட்டு வணங்குகிறேன்லாம் பேசியிருக்காங்க. இவங்க இந்த கோயில் நுழைவை எதிர்த்தவங்க போய் தேவரை போய் நாடியிருக்காங்க. நீங்கள் வந்து கோயில் நுழைகிறவங்களை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தேவர் வந்து இவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்லி அதை ஏற்றுக்கணும். ஆலய நுழைவை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னன்னா அவர் வந்து இவங்களுடைய கோரிக்கைக்கு எதிராக செயல்பட்டார். அப்போது இந்து அறநிலைத்துறையில் அரசுடைய கட்டுப்பாடு இருப்பதனால்தான் என்ன நடந்திருக்குன்னா எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைகிற உரிமை என்ன பண்ணப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சனாதன சக்திகள், நீங்கள் அந்த மேடையில் பேசுகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தை இனிமேல் யாராவது எதிர்த்து பேசினா துறவிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போது கண்டனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சனாதன சக்திகள்னு சொல்லக்கூடியவங்க குறிப்பாக வந்து இன்னைக்கு ஜனசங்கத்தினுடைய முன்னோடிகள் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து மகாசபாவுடைய தலைவர் வந்து சவார்கரை வந்து 1941 வந்து இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பினர் வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்து சமூகத்தில் வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம்னு மும்பை மாகாணத்துலையும் சென்னை மாகாணத்துலையும் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து இந்து மகாசபா என்ன பண்ணக்கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சவார்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுடைய கோரிக்கையில் என்ன பண்ணுறேன், 100% உடன்படுறேன். அதாவது இந்து மக்களுடைய தனிப்பட்ட உரிமையில் வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, தலையீடு செய்யக்கூடாதுன்னு எல்லாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியினர் கோயிலில் நுழையக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சவார்கர். அது மட்டும் கிடையாது, கோயில் நுழைவு கோயில்களை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுன்றது வந்து என்னன்னா அதில் வந்து சமத்துவம் இருக்கணும், எல்லாருக்கும் சம உரிமை, வழிபாட்டில் வந்து என்ன இருக்கணும், யாரும் மேல் கீழ்ன்ற முறை இருக்கக்கூடாது அப்படின்ற அது எப்படி சாத்தியமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்து அறநிலையத்துறை வந்ததுனால சாத்தியமாயிருக்கு. நீங்கள் இதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதன் மோகன் மாளவியா பாஜகவுடைய தலைவர்களாக அவங்க பின்பற்றக்கூடிய இந்து தலைவர்னு சொல்லக்கூடிய தலைவர் இருக்காங்க. அவர் வந்து இதே மாதிரி வந்து என்னன்னா 47 விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்து மீண்டும் கொண்டு வரப்படும் போது என்ன செய்கிறாருன்னா மும்பை மாகாணத்துடைய சட்டமன்ற தலைவராக இருந்த முதலமைச்சர்னு வைங்களேன் பிஜி கெர்னு ஒருத்தர், அவரை போய் சந்தித்து ஒரு மனு கொடுக்குறாங்க. யார், இந்த சனாதன தர்மத்தை வலியுறுத்தின பிரிவினர், நீங்கள் வந்து எல்லா சாதியினரையும் கோயிலுக்குள்ளே முயற்சி பண்ணுறதுக்கான சட்டங்கள் கொண்டு வர்றதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த சட்டத்தை வந்து மும்பை சட்டமன்றத்தில் என்ன பண்ணக்கூடாது, இயற்றக்கூடாதுன்னு கோரிக்கை. அவர் இந்த கோரிக்கையை வாங்கிட்டு இதை சட்டமன்றத்துலேயும் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி சனாதன தர்மத்தை
அவர் வந்து நேரடியாக அவர் சொன்ன செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அன்னைக்கு வெளிவந்திருக்கு. சனாதன தர்மத்தை வெளியிட்டக்கூடிய ஒரு பிரிவினர் அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கான சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு என்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து சமத்துவத்திற்கு எதிரானது. அதனால் இந்த சட்டத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஏற்கக்கூடாது. எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழையணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அனைவரும் கோயிலுக்குள்ள நுழைவதற்கான சட்டத்தை வந்து மும்பை சட்டமன்றத்தில் கொண்டு வர. அப்போது கோயில்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அங்கே எது வந்துடும், சனாதன தர்மம். சனாதன தர்மம்னு அவங்க சொல்கிற மொழியில் பார்த்தா அது வந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கக்கூடியது. அப்படின்னா என்ன, எல்லாரும் கோயிலுக்குள்ளே போக முடியாது, எல்லாரும் சமமாக வழிபாடு நடத்த முடியாது. அதாவது கோயிலில் சிறப்பு நுழைவு சீட்டு வாங்குறாங்கன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, கோயிலுக்குள் எல்லோரும் போவதற்கு தடை இருந்ததுன்னு ஒரு சமூக சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா? அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னா இந்த சனாதனிகள் தான் காரணமாக இருந்தாங்க. அப்போ அவங்கள கண்டித்து இவங்க பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போது இந்த இந்துத்துறையிலிருந்து கோயில்கள் பறிபோனால் என்ன ஆகும், மீண்டும் சனாதனிகள் கோயிலை கையகப்படுத்துவார்கள். இன்னைக்கு வந்து நாம தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினரும், அதாவது நம்ம கோயில் நுழைவினுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். கருவறையில் தீண்டாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் கருவறைக்குள்ள நுழையணும், இறைவனை வழிபடுவதில் எந்த தடை இருக்கக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் எந்த தடை இருக்கக்கூடாதுன்னு அனைத்து சாதியினரும் அச்சாராகக்கூடிய சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இந்து மக்களுடைய ஒற்றுமையை பற்றி கவலை இருந்திருந்தா இந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருந்துருக்கணும், தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், நிறைவேற்றிக்கணுமா இல்லையா? அதை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லணுமா? ஆனால் நீதிமன்றத்திலே இந்த கூட்டம் தான் என்னன்னா அனைத்து சாதியினரும் அச்சாராகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, தடை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு என்ன எதை கொண்டு வராங்கன்னா ஆகம விதிகள். இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து அரசியல் சட்டமா ஆகம விதியான்னு கேட்டால் அரசியல் சட்டம் தான் இந்த நாட்டை ஆளுது. ஏன்னா அப்போ அரசியல் சட்டம் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்னு சொல்லுது. இந்த நாட்டில் பிறந்தா எல்லோரும் பிறப்பின் அடிப்படையில் சமம், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுன்னு சொல்லுது. அப்படித்தான் அரசியல் சட்டம் பார்க்கணும்னு சொல்லுது. ஆனால் ஆகம விதிகள் என்ன சொல்லுதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இன்னார் தான் வந்து கருவறையில் என்னவா இருக்கணும், பூசாரிகளாக இருக்கணும், பிற சாதியினர் வந்தால் என்ன சாமிக்கு சத்து போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து என்னன்னா தொடர்ந்து ஆகம விதியை காட்டி அனைத்து சாதியினரும் அச்சாராகக்கூடிய உரிமையை வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அரசிடம் கோயில் நிர்வாகம் இருந்ததுனால்தான் நாம் இந்த மாதிரியான சீர்திருத்த மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்கான ஒரு வேலையை செய்ய முடியும். ஆனால் இவங்க இந்த கோரிக்கையை எழுப்புவதன் மூலமாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நிலைப்படுத்தணும். பிறப்பின் அடிப்படையில் சாதி ஏற்றத்தாழ்வை வந்து என்ன பண்ணணும், நிலைப்படுத்தணும் அப்படின்றதான் இவங்களுடைய உண்மையான நோக்கம். இந்த நோக்கத்தை பவன் கல்யாண் வந்து சொல்ல மறைக்கிறது. ஏன்னா இவங்க மறைக்கிறதான அவங்களுடைய நோக்கம். ஒன்று வச்சிருப்பாங்க, உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க, வெளியில ஒன்று பேசுவாங்க. இந்து அறநிலையத்துறைக்கு எதிரான அந்த கருத்தை வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய அவமதிப்புன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. அதாவது இந்த நாட்டில் அரசியல் சட்டம்னு ஒன்று, இன்னும் சொல்ல போனால் வழிபாட்டு தலங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது. அது நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை வந்து நடைமுறையில் இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதாவது நடைமுறையில் செல்லாமல் ஆக்குவது அல்லது வந்து கலவரத்தை தூண்டி அதை செல்லாமல் ஆக்குவது. இப்போது சிக்கந்தர் தர்கான்னு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனே 1794 திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் முசல்மான்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது அப்படின்றத வந்து அவர் அதாவது மதுரா கண்ட்ரி மேனுவல்னு ஒரு புத்தகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நான் சொல்கிறது இன்னையிலேருந்து ஒரு 230 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது 1947 விடுதலைக்கு பின்னாடி 91 இயற்றின சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆகஸ்ட் 15க்கு அடுத்து இந்த நாட்டினுடைய வழிபாட்டு தலங்கள் என்னவா இருந்ததோ, யார் கையில் இருந்ததோ அது அப்படியே தொடரணும்னு தான் இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறையில் ஆடு வெட்டி கோழி வெட்டி வழிபடுற முறை இருக்குது. ஆனால் இவங்க அதை தடுக்கணும்னு சொல்கிறாங்க. சிக்கந்தர் தர்காவை என்ன பண்ணணுன்றாரு எச்ராஜா வெளிப்படையா இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு பேசுகிறாரு. அப்போ இது சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா?
மத வெறுப்பை தூண்டக்கூடியதா இருக்கா இல்லையா? அப்ப இவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ தமிழ்நாடு அரசும் இங்க இருக்கக்கூடிய பிற சமயத்தவர்களும் இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் தர்காவாக மாற்றியது போலவும், அப்படி மாற்றச் சொல்லி போராடுவது போலவும் ஒரு பொய்யை வந்து அவங்க திட்டமிட்டு பரப்பிட்டு, அப்படி யாராவது தமிழ்நாடு அரசோ அல்லது பிற சமயத்தவரோ இதை சிக்கந்தர் மலையா மாத்தணும்னு சொன்னாங்களா? அப்படியான எந்த கோரிக்கையும் எழலை. அப்ப இந்த பொய்யை சொல்லுவதன் மூலமாக மக்களிடம் ஒரு அச்ச உணர்வை உருவாக்கி பிற சமயத்தவர் மீது என்னன்னா, அதாவது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதும், குறிப்பாக தமிழ்நாடு அரசு மீது, அதாவது ஒரு இந்து விரோத அரசுன்னு என்ன பண்றது குற்றஞ்சாட்டி அவங்கள வந்து வெறுப்பை தூண்டுவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே இவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் தீர்மானங்கள்லாம் பாருங்கள், ஏதாவது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட தீர்மானங்களாக இருக்குது. யாருமே அரசியல் எல்லாமே அரசியல் தான். அப்போது இதை நாம் வந்து இதை நீதிமன்ற அவமதிப்பாக கருதுவதற்கு எல்லா வகையிலையும் என்ன இருக்குது, காரணங்களும் பொருத்தமான எல்லாமே இருக்குது. இந்த கூடுதலாக பார்த்தோம்னா, இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கூட எச்ராஜா அவர்கள் வந்து ஒரு கொட்டு வைக்கக்கூடிய சம்பவமாக வந்து மதுரையில் மத வெறுப்பு பேசின எச்ராஜா அவர்கள் வந்து சம்மனுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. எதை பெருசாக பார்க்கலாம்? ஆமாம், அது உண்மைதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெளிப்படையாக அன்றைக்கு இந்து முன்னணி வந்து பலானத்தத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து சொல்கிறார், காவல்துறை இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இதை நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம்னு அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு அயோத்தியா மாற்றுறதுக்கு அதாவது அயோத்தியா மாற்றுறதுனா என்னென்னா, அங்கே பாபர் மசூதி இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு அங்கே வந்து ராமர் கோயிலை கட்டுறது அப்படின்றது வந்து அதுதான் அயோத்தியா மாத்திரைன்னு அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை வந்து கோர்ட்டில் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறது, இதுதான்டா அயோத்தி, இன்னொரு அயோத்தியா திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம்னு எதில் பேசினாரு. அந்த பேசிய காணொளிகள் எல்லா தொலைக்காட்சிகளில் என்ன இருக்குது, வெளியாகிருக்கு. அந்த அடிப்படையில் மதுரை சுப்பிரமணியபுரம் காவல்துறை அவர் மேலே என்ன பண்ணியிருக்கு, மத வெறுப்பை தூண்டும் வகையில் எச்ராஜா பேசணுன்றக்காக வழக்கு தொடுத்த இவர் என்னன்னா, உண்மையிலே நான் பெரிய வீர சூரன்னா இவர் என்ன பண்ணணும், அதை எதிர்கொள்ளணுமா இல்லையா? ஏன்னா போய் வந்து உயர்நீதிமன்றத்தில் என்னை வந்து காவல்துறை விசாரணைக்கு அழைக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கார். நீதிமன்றம் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் என்ன பண்ணி தான் ஆகணும், சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துதான் ஆகணும், நீங்கள் போய் சுப்பிரமணியம் காவல்துறையில் நேரடியாக என்ன ஆகிதான் ஆகணும், ஆஜராகிதான் ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து என்னென்னா இவர் நீதிமன்றத்தை எப்படியாவது தனக்கு சாதகமாக இது முதல் முறையில் அவர் வந்து சவார்கர் பரம்பரை வெளிவந்தவரில் ஏற்கனவே கோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசினார், அதுக்கு நிரந்தர மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இப்படி வந்து தொடர்ந்து நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மறுப்பது அல்லது வந்து அங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, அந்த வாக்குறுதிக்கு எதிராக செயல்படுறது, இதெல்லாம் அவங்களுடைய செயல்திட்டத்தினுடைய ஒரு நிரந்தர பகுதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எச்ராஜா மீது உறுதியாக வழக்கு பதிவு செய்ய அவன் மீது பாயுன்றது வந்து தெரிய வருகிறது. இப்போ இருவேறு சம்பவங்கள் வந்து தற்போது நடக்கிறது. ஒன்று எச்ராஜா பிரச்சனை, இன்னொன்று பார்த்தோம்னா இந்து முன்னணி மாநாட்டில் வந்து நீதிமன்றத்தையும் அவங்க வச்சாங்க. இந்த இரண்டு தரப்புல ஏதாவது கைது செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை இருக்காரு அங்கிட்டு, இங்கிட்ட எச்ராஜா இருக்காரு. கைது செய்வதற்கு வாய்ப்புனா, அதாவது அது நமக்கு அதை பற்றியான உறுதியான தகவல் தெரியல. ஆனால் இவர்கள் பேசிய பேச்சுக்கள் கைது செய்வதற்கான குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், மத வெறுப்பை தூண்ட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நடைமுறையில் என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து வெறுப்பை தூண்டும் வகையில் என்ன பண்ணிக்காரு, அதாவது முஸ்லீம் மக்கள் தொகை உயர்ந்துடும், இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிரும், இந்த மாதிரி பல பொய்களை நம்முடைய முன்னாள் தேர்தல் ஆணையரை அம்பலப்படுத்தியிருக்காரு. இது வந்து அதாவது ஒரு அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுடைய மக்கள் தொகை குறையுதுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், ஐயோ நம்ம ஏதோ ஆளுங்க எண்ணிக்கை குறைஞ்சிரும் போல், இவங்களோட எண்ணிக்கை, இது வந்து என்னென்னா ஒரு சான்றுகள் இல்லாமல் பேசுகிறது, பொதுமக்கள்கிட்ட என்ன உருவாக்குறது, அச்சத்தை உருவாக்குவது. அது மட்டும் கிடையாது, பிற சமயத்தவர் மீது என்ன தூண்டுறது, வெறுப்பை தூண்டுறது. இப்படி என்னன்னா இந்த எல்லா, அப்புறம் பொய்யை பரப்புறது, இந்த பொய்கள் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு என்ன உருவாகும்,
ஒரு 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 கொந்தளிப்பான நிலைமை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமாமா. அப்போ இந்த குற்றங்களுக்கு உண்மையிலே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது உண்மையிலே தமிழ்நாடு அரசு இதில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தணுன்றதை நம்ம இந்த நேரத்தில் காட்டிடுறோம். நன்றி சார். நன்றி.